வணக்கம். பி.ஆர். பந்தலு தென்னிந்தியாவைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் ஆவார். இவரது முழு பெயர் புடகுரு ராமகிருஷ்ணய்யா பந்தலு. 1910ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதி ஆந்திரப் பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள ரல்லபுடகுரு கிராமத்தில் பிறந்தார். ஆசிரியராக பணியை தொடங்கினார். அக்காலத்தில் தொழில்முறை நாடகத்தால் தாக்கம் பெற்ற அவர் சந்திரகலா நாடக மண்டலி குழுவில் சேர்ந்தார். இவர் கன்னடம், தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் திரைப்படங்களை இயக்குவதில் மிகவும் பிரபலமானவர். அப்படி பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய 16 வெற்றி தமிழ் திரைப்படங்களைத்தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கமலை ரகசியம் 1957ஆம் ஆண்டு பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய திரைப்படத்தில் சிவாஜி கணேசனும் ஜமுனாவும் நடித்திருந்தனர். தமிழில் வெளியான அதே ஆண்டில் இத்திரைப்படம் கன்னடத்திலும் ரத்தினகிரி ரகசியம் என்ற பெயரில் வெளியானது. இப்படம் 29 ஜூன் 1957 அன்று வெளியாகி வெற்றி பெற்றது. டி.ஜி. லிங்கப்பா இசையமைத்துள்ளார். பாடல் வரிகள் கு.மா. பாலசுப்ரமணியம் மற்றும் கு.சா. கிருஷ்ணமூர்த்தி. பத்மினி பிக்சர்ஸின் மூலம் பி.ஆர். பந்தலு தயாரித்த தங்கமலை ரகசியம் அசல் இயக்குனர் பி. நீலகண்டன் படத்தின் பெரும் பகுதியை இயக்கிய பிறகு வெளியேறினார். இதன் விளைவாக பந்தலு இயக்கத்தை எடுத்துக்கொண்டார். இது ஒரே நேரத்தில் கன்னடத்தில் ரத்னகிரி ரகசியம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது. கோவா கலரில் சில காட்சிகளை தவிர படம் முதன்மையாக கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் படமாக்கப்பட்டது. ஜி.கே. ராமு கருப்பு வெள்ளையிலும், W.R. சுப்பாராவ் வண்ண காட்சிகளையும் படமாக்கினர். சபாஷ் மீனா 1958ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் நகைச்சுவை திரைப்படம் ஆகும். பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பி. சரோஜாதேவி, சந்திரபாபு, மாலினி ஆகியோர் நடித்தனர். பந்தலு, S.V. ரங்கராவ் ஆகியோர் துணை பாத்திரங்களில் நடித்திருந்தனர். இப்படம் 3 அக்டோபர் 1958 அன்று வெளியிடப்பட்டது. இப்படம் இந்தியில் தில் தேரா தீவானா, கன்னடத்தில் அலியா கேலேயா, மலையாளத்தில் சிரிக்குடுக்கா என ரீமேக் செய்யப்பட்டது. இப்படத்தில் இரட்டை வேடத்தில் சந்திரபாபு நடித்திருக்கிறார். அதற்காக சிவாஜி கணேசனை விட ₹1 கூடுதலாக சந்திரபாபு சம்பளம் வாங்கினார். டி.ஜி. லிங்கப்பா இசையமைக்க பாடல் வரிகளை கு.மா. பாலசுப்ரமணியம் எழுதினார். வீரபாண்டிய கட்டபொம்மன் மே 16, 1959ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம் ஆகும். பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, ஜெமினி கணேசன் என பலரும் நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய தமிழ் மன்னர்களில் ஒருவரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாழ்க்கை வரலாறாகும். இதில் இடம்பெறும் கிஸ்தி, திரை, வரி, வட்டி என்ற வசனம் இன்றளவும் மிக பிரபலமாக உள்ளது. இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் சக்தி டி.கே. கிருஷ்ணசுவாமி மற்றும் பாடலாசிரியர் கு.மா. பாலசுப்ரமணியம். டெக்னிகலரில் வெளியான முதல் முழு நீள தமிழ் திரைப்படம் இதுவே ஆகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் லண்டனில் 10 மே 1959 திரையிடப்பட்டது. 6 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்டது. இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. திரையரங்குகளில் 25 வாரங்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக மாறியது. 1960ஆம் ஆண்டு கெய்ரோவில் நடைபெற்ற ஆப்ரோ ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த இசையமைப்பாளர் ஆகிய சர்வதேச விருதுகளை தமிழ் சினிமாவில் முதலில் பெற்ற திரைப்படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகும். இதன் மூலம் சர்வதேச திரைப்பட விழாவில் விருது வாங்கிய முதல் இந்திய நடிகர் என்ற பெருமையும் சிவாஜி பெற்றார். சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதும் கிடைத்தது. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1984இல் மீண்டும் வெளியிடப்பட்டது. அதன் பிறகு டிஜிட்டல் முறையில் 21 ஆகஸ்ட் 2015 அன்று வெளியிடப்பட்டது. இரண்டும் வணிக ரீதியாக வெற்றி பெற்றன. குழந்தைகள் கண்ட குடியரசு பி.ஆர். பந்தலு இயக்கி மே 29, 1960ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமாகும். இப்படத்தில் பந்தலு, M.V. ராஜம்மா, கே. சாரங்கபாணி, சிவாஜி மற்றும் ஜாவர் சீதாராமன் ஆகியோர் நடித்துள்ளனர். இது ஒரே நேரத்தில் கன்னடத்தில் மக்கள ராஜ்யம் என்றும், தெலுங்கில் பில்லாலு தெச்சினா சல்லானி ராஜ்யம் என்றும் உருவாக்கப்பட்டது. கன்னட பதிப்பில் நரசிம்ம ராஜு மற்றும் பாலகிருஷ்ணா முக்கிய வேடங்களில் நடிக்க, தமிழ் பதிப்பில் ஜாவர் சீதாராமன் மற்றும் கே. சாரங்கபாணி, சிவாஜி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்தனர். இந்த படத்தின் மூலம் உமேஷ் சினிமாவிலும் மற்றும் தமிழ் நடிகர் நாகேஷ் கன்னடத்திலும் அறிமுகமானார்கள். அனைத்து மொழிகளுக்கும் டி.ஜி. லிங்கப்பாவின் இசை, பாடல் வரிகளை கனகல் பிரபாகர் சாஸ்திரி மற்றும் சி. சதாசிவப்பா எழுதியுள்ளனர். கப்பலோட்டிய தமிழன் 1961ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி வரலாற்று நாடக திரைப்படமாகும். இது பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கியது. இப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி ஆகியோர் நடித்துள்ளனர். இது 1944ஆம் ஆண்டு M.P. சிவஞானம் எழுதிய அதே பெயரில் புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது. இந்திய விடுதலை போராட்ட தலைவர்களுள் ஒருவரான வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக கொண்ட தமிழ் திரைப்படமாகும். இப்படத்திற்கு G. ராமநாதன் இசையமைத்திருந்தார்.
சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல்கள் இத்திரைப்படத்தில் இடம்பெற்றன. கதையை ம.பொ. சிவஞானமும், திரைக்கதையை சித்ரா கிருஷ்ணசாமியும், வசனத்தை எஸ்.டி. சுந்தரமும் எழுதியிருந்தனர். இது பி.ஆர். பந்தலு இயக்கி தயாரித்த திரைப்படம். 1962 9வது சிறந்த தேசிய திரைப்பட விருதை வென்றது. வரிவிலக்கு பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் ஆகும். பலே பாண்டியா 1962 வெளிவந்த நகைச்சுவை திரைப்படம் ஆகும். பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய இப்படத்தில் சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா மற்றும் தேவிகா ஆகியோர் நடித்துள்ளனர். கே. பாலாஜி, வசந்தி மற்றும் சந்தியா ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். பலே பாண்டியா கதையை எழுதியவர் மா.ரா. மற்றும் ஜோஷி. திரைக்கதையை தாத்தா மிராசி எழுதியுள்ளனர். ஒளிப்பதிவை வி. ராமமூர்த்தியும், படத்தொகுப்பை ஆர். தேவராஜன் கையாண்டுள்ளனர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ளனர். 3 வித்தியாசமான வேடங்களில் சிவாஜி கணேசன் மற்றும் 2 வேடங்களில் எம்.ஆர். ராதா நடித்துள்ளனர். 1962 மே மாதம் தொடங்கி மாதத்தின் மத்தியில் படப்பிடிப்பு முடிவடைந்து அதே மாதம் 26 படம் வெளியானது. கர்ணன் 1964 பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய இந்த புராண திரைப்படம் சிவாஜி கணேசன், என்.டி. ராமாராவ், எஸ்.ஏ. அசோகன், ஆர். முத்துராமன், சாவித்ரி, தேவிகா மற்றும் எம்.வி. ராஜம்மா ஆகியோர் நடித்துள்ளனர். இந்து இதிகாசமான மகாபாரதத்தில் வரும் கர்ணனின் கதையை அடிப்படையாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. 1963 தொடங்கப்பட்ட கர்ணன் திரைப்படம் ஜெய்ப்பூரில் உள்ள அரண்மனை மற்றும் குருட்சேத்திர போர் காட்சிகள் படமாக்கப்பட்டன. இதில் இந்திய ராணுவத்தை சேர்ந்த பல வீரர்களும் இருந்தனர். இரட்டையர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தியால் இசைக்கப்பட்ட பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார். திரைக்கதையை எஸ்.ஏ. நாகராஜனும், வசனத்தை சக்தி டி.கே. கிருஷ்ணசாமியும் எழுதியுள்ளனர். ஈஸ்ட்மேன் கலரை பயன்படுத்தி தமிழில் முதலில் எடுத்த வண்ண திரைப்படமாகும். ஜனவரி 14 1964 அன்று பொங்கல் பண்டிகையின் போது வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி 11வது தேசிய திரைப்பட விருதுகளில் 3வது சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்றது. தென்னிந்திய சினிமாவின் அப்போதைய முன்னணி நடிகர்களான சிவாஜி மற்றும் என்.டி. ராமாராவை இணைத்து எடுத்த திரைப்படம் ஆதலால் தமிழ் சினிமாவில் இது ஒரு மைல்கல்லாக கருதப்பட்டது. இந்து இதிகாசங்களை அடிப்படையாக கொண்ட திரைப்படங்கள் துறையில் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கும் இந்த திரைப்படம் காரணமாக இருந்தது. கர்ணனின் டிஜிட்டல் திரைப்படம் மார்ச் 2012 விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. முரடன் முத்து 1964 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி.ஆர். பந்தலு இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், தேவிகா மற்றும் பலரும் நடித்திருந்தனர். 3 நவம்பர் 1964 வெளியிடப்பட்டது. இந்த திரைப்படம் கன்னட திரைப்படமான சின்னடா கோம்பேவின் ரீமேக் ஆகும். இது பி.ஆர். பந்தலு, சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த கடைசி திரைப்படமாகும். 1000 ஒருவன் பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய 1965 வெளியான திரைப்படமாகும். இப்படத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா, எம்.என். நம்பியார், மனோகர், நாகேஷ், எஸ்.பி. ராமதாஸ், விஜயலட்சுமி மற்றும் மாதவி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். இப்படம் தனது தேசத்தின் சர்வாதிகாரிக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததற்காக அடிமையாக விற்கப்படும் ஒரு மருத்துவர் பின்னர் கடற்கொள்ளையராக வாழ்க்கைக்கு தள்ளப்படுவதுதான் கதை. 1000 ஒருவன் படம் கேப்டன் பிளட் படத்தின் ரீமேக் ஆகும். பந்தலுவுடன் எம்.ஜி.ஆர். நடித்த முதல் படம். கதை மற்றும் திரைக்கதையை கே.ஜே. மகாதேவன் எழுதியுள்ளார். வசனத்தை ஆர்.கே. சண்முகம், ஒளிப்பதிவை வி. ராமமூர்த்தி, படத்தொகுப்பை ஆர். தேவராஜன் செய்துள்ளனர். 1000 ஒருவன் 9 ஜூலை 1965 அன்று வெளியானது. இப்படம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. திரையரங்குகளில் 180 நாட்களுக்கு மேல் ஓடியது. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா இருவருக்கும் இது ஒரு மைல்கல்லாக இருந்தது. பொதுமக்களிடையே நன்மை செய்பவர் என்ற முதல்வரின் பிம்பத்தை உறுதிப்படுத்தி பின்னாளில் அரசியலில் நுழைய உதவியது. படத்தின் டிஜிட்டல் பதிப்பு 2014 வெளியிடப்பட்டது. வெற்றி பெற்று 175 நாட்களுக்கு மேல் ஓடியது. நம்ம வீட்டு மகாலட்சுமி 1966 வெளிவந்த திரைப்படமாகும். பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கியது. அதே ஆண்டில் வெளியான அவரது சொந்த கன்னட படம் டட்டே தொட்டப்பாவின் ரீமேக் ஆகும். எம்.வி. ராஜம்மா, ஏ.வி.எம். ராஜன், எம். முத்துராமன் மற்றும் நாகேஷ் ஆகியோருடன் பந்தலுவும் நாயகனாக நடித்திருந்தார். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்து பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார். இப்படம் ஆகஸ்ட் 5 1966 அன்று வெளிவந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. நாடோடி 1966 வெளிவந்த திரைப்படமாகும். பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கியது. இத்திரைப்படத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரன், பி. சரோஜாதேவி மற்றும் பாரதி நடித்தனர். நாடோடி 14 ஏப்ரல் 1966 அன்று வெளியானது. 70 நாட்கள் திரையரங்கில் ஓடி சுமாரான வெற்றி பெற்றது. ஜி. பாலசுப்ரமணியத்தின் கதையிலிருந்து ஆர்.கே. சண்முகம் வசனம் எழுதியுள்ளார். வி. ராமமூர்த்தி ஒளிப்பதிவு செய்ய ஆர். தேவராஜன் படத்தொகுப்பு செய்துள்ளார். பாரதி இப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார். இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். ரகசிய போலீஸ் 115 பி.ஆர். பந்தலு இயக்கி 1968 வெளிவந்த உளவு திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் எம்.ஜி.ஆர்., ஜே. ஜெயலலிதா, எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. அசோகன் மற்றும் நாகேஷ் நடித்துள்ளனர். ஜனவரி 11 1968 வெளிவந்து திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது. படத்தின் படப்பிடிப்பின் நடுவில் எம்.ஆர். ராதாவால் ராமச்சந்திரன் தொண்டையில் சுடப்பட்டார். தாக்குதலிலிருந்து அவர் உயிர் பிழைத்த போதிலும் அவரது குரல் சேதமடைந்தது. ஆனால் அவர் தனது கதாபாத்திரத்திற்கு டப்பிங் பேசினார். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். தேடி வந்த மாப்பிள்ளை 1970 பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தில்
எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா, எஸ்.ஏ. அசோகன், மேஜர் சுந்தரராஜன், எம்.வி. ராஜம்மா மற்றும் சோ. ராமசாமி ஆகியோர் நடித்துள்ளனர். 1967 கன்னட திரைப்படமான பி.டி. பசவண்ணாவின் ரீமேக் ஆகும். இப்படம் 29 ஆகஸ்ட் 1970 அன்று வெளியிடப்பட்டது. இது சிறந்த திரைப்படத்திற்கான தமிழ் மாநில திரைப்பட விருதை வென்றது. கங்கா கௌரி 1973 ஆண்டு பி.ஆர். பந்தலுவால் இயக்கி தயாரிக்கப்பட்ட படம். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இப்படத்தில் ஜெமினி கணேசன், ஜெயலலிதா மற்றும் ஜெயந்தி நடித்துள்ளனர். 1977 ஆண்டு பந்தலுவின் சொந்த கன்னட திரைப்படமான கங்கே கௌரியின் ரீமேக் ஆகும். இப்படம் 16 ஜனவரி 1973 வெளிவந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. இத்திரைப்படம் மைசூரில் உள்ள பிரீமியர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது. இப்படத்தில் சிவனை சித்தரிப்பதற்காக ஜெமினி கணேசன் நடனம் கற்றுக்கொண்டார். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். ஸ்கூல் மாஸ்டர் 1973 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கி வெளிவந்த இத்திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி, ஸ்ரீகாந்த், ராஜஸ்ரீ ஆகியோர் நடித்துள்ளனர். இது பந்தலுவின் அதே பெயரில் 1958 ஆண்டு வெளியான கன்னட படத்தின் ரீமேக் ஆகும். இசையமைத்தவர் எம்.எஸ். விஸ்வநாதன். பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார். எங்க பாப்பா 1966 ஆண்டு பி.ஆர். பந்தலு தயாரித்து இயக்கிய இத்திரைப்படத்தில் பேபி ஷக்கீலா, எம்.வி. ராஜம்மா, ரவிச்சந்திரன், பாரதி ஆகியோர் நடித்துள்ளனர். 8 ஜூலை 1966 வெளியானது. வழக்கத்திற்கு மாறான கதைக்களம் காரணமாக படம் பிரபலமடைந்தது. இது வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார். நன்றி, வணக்கம்.